அண்மை செய்தி. ஜென்சி கிளர்ச்சி எதிரொலி நேபாள நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தற்போது கூடியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது நேபாள நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தற்போது கூடியிருக்கிறது. நேபாளத்தில் வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் KP ஒலி தலைமையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலானது தற்போது தொடங்கியிருக்கிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோக், வெளியுறவு அமைச்சர், ராணுவ தளபதி பிரபுராம் சர்மா பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது நேபாள நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தற்போது கூடியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியங்கா, நேபாளத்துல அரசுக்கு எதிராக ZEN-Z அப்படின்ற இளைஞர் படையினர் இன்று பெரும் வன்முறையில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நேபாள் தலைநகர் காத்மாண்டு உள்ளிட்ட பல பகுதிகள் வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வன்முறை என்பது நேபாளம் முழுவதும் பரவக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில பல இடங்கள்ல பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலான மோதல் என்பது தீவிரமடைந்து காணப்படுகிறது. இந்த நிலையிலே இன்று மாலை 6 மணிக்கு நேபாளத்தினுடைய பிரதமர் KP ஒலி தலைமையில அந்நாட்டினுடைய அவசர அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக நேபாள நாட்டுல தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் பிரதமர் KP ஒலி தலைமையில கூடியிருப்பதாக அந்நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துல யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் என்றால், நேபாள நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மன்வீர் ராய், உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாக், வெளியுறவுத்துறை அமைச்சர் அர்ஜூ ராணா மற்றும் நேபாள ராணுவ தளபதி பிரபுராம் சர்மா உள்ளிட்டோர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல்ல இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக என்றால், நேபாள நாட்டினுடைய காத்மாண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் இப்போது தீவிரமடைந்து காணப்படக்கூடிய வன்முறை என்பது முதலில் ஒடுக்கப்பட வேண்டும், இந்த வன்முறையை தன் தீவிரத்தை தணிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கூடுதல் பாதுகாப்பை எவ்வாறு வழங்குவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் கூடியிருக்கிறது அப்படின்ற தகவல்களை நேபாளை சார்ந்த ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. இவற்றை தவிர இன்றைய தினம் போராட்டக்காரர்கள், குறிப்பாக இளைஞர்கள் பேரணியாக நடத்தியது என்பது நேபாள நாட்டினுடைய பாராளுமன்றத்தை நோக்கி. எனவே பாராளுமன்றம், பிரதமர் அலுவலகம், பிரதமருடைய இல்லம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு கூடுதல் பாதுகாப்புகளை வழங்குவது குறித்தான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது நடைபெற்று வருகிறது. இவை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் போதிய பாதுகாப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இதுல மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும். அதே நேரத்துல இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையக்கூடிய பட்சத்தில் நேபாளம் முழுவதுமே ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்து ராணுவத்தினுடைய பாதுகாப்பை நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளும் இக்கூட்டத்தில் செய்யப்பட்டு வருவதாக நேபாளை சார்ந்த நேபாள் பிரஸ் உள்ளிட்ட முக்கியமான ஊடகங்கள் செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது இந்த கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டம் நிறைவடைந்த அடுத்த சில மணி நேரங்களிலே நேபாள நாட்டினுடைய அமைச்சரவை அவசர கூட்டம் நடைபெறக்கூடும் என்றும் அந்த செய்தி நிறுவனங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கூட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பு ரீதியிலான முக்கியமான அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நேபாள அரசு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யோகேஸ்வரன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.